Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ஆனங்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பார்வையிட்டு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் மற்றும் நிறைவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். அண்ணா நகர், முனியம்பாளையம், புள்ளிக்கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பைப்லைன், ஆழ்துளை கிணறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சாலை, கழிவுநீர் வடிகால், கான்கிரீட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் அரசு சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு நிறைவு பெற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். பின்னர் ஆனங்கூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் கூறிய பல்வேறு குறைகளை உடனடியாக தீர்த்து வைப்பதாக பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இங்கே பாருங்கம்மா. சென்னை மாதவரம் பகுதியில் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ மெத்தப்பட்டமைன் பிடிபட்ட விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்ட 10 பேரில் 6 பேர் சிக்கினர். கடந்த சில நாட்களுக்கு முன் மாதவரம் பகுதியில் 1.5 கிலோ மெத்தப்பட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட மாதவரம் ரோஜா நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் கார்த்திக் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் குறித்து வெங்கடேசனிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் வெங்கடேஷ் கொடுத்த தகவலின் பேரில் வடபெரும்பாக்கம் பகுதியில் சோதனை செய்தபோது 16 கிலோ எடை கொண்ட மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 10 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சாகுல் அமீன், சரத்குமார், லாரன்ஸ் மற்றும் ஜான்சி முருகன், லட்சுமி நாராயணன் ஆகிய 6 பேர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது அம்பலமானது. இதில் சாகுல் அமித் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் தறிகெட்டு ஓடுவதை கண்டு கொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் மெத்தபட்டமைன் சிக்கியது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் அருப்புக்கோட்டையில் வீட்டிலேயே தொழிற்கூடம் அமைத்து மெத்தபட்டமைன் தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 21ஆம் தேதி மெத்தபட்டமைன் வைத்திருந்ததாக 2 சிக்கினர். இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு 2 நடத்திய விசாரணையில் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் பகுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள வீட்டில் போதைப் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து மெத்தபட்டமைன் தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு தயாரிக்கப்படும் போதைப் பொருட்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்படும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவே தற்போது உள்ளூரிலும் போதைப் பொருட்கள் தயாரிக்கும் கூடம் அமைத்திருக்கும் சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போதைப்பொருள் தடுப்பு, உளவு பிரிவு போன்ற அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளனரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திமுக தேர்தல் அறிக்கையில் ஏராளமான பொய் வாக்குறுதி அளித்து பொதுமக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடித்திருப்பது மீண்டும் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஏராளமான பொய் வாக்குறுதிகளை அளித்து திமுக ஆட்சியை பிடித்தது. அந்த வகையில் ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு அரசு பணி வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டில் வெறும் 10,071 பேருக்கு மட்டுமே பணி வழங்கியிருப்பதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்து அம்பலப்படுத்தியுள்ளது. இதேபோல் போக்குவரத்து துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமே பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியும் காற்றில் பறக்க விட்டுள்ளது. இதன் மூலம் திமுக அரசின் பொய்முகம் மேலும் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இளம் தலைமுறையினர் ஆவேசப்படுகின்றனர்.